அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் பிறர் தரவாரா. இயற்றமிழ் மாணவர்கள் அனைவருக்கும் இந்த முத்துக்குமாரின் முதல் வணக்கம். இன்றைய தினம் தமிழோடு விளையாடு என்ற பகுதியை டாப் ஐஏஎஸ் அகாடமியினுடைய யூடியூப் சேனலில் அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். தினந்தோறும் டிஎன்பிசி தேர்வர்கள் பயன்பெறும் வகையில் தமிழோடு விளையாடு என்ற தலைப்பில் தமிழில் இருக்கக்கூடிய தொகுப்புகளை எவ்வாறு மாணவர்கள் மனதில் பதிந்து கொள்ளலாம் என்ற அடிப்படையில் இந்த தமிழோடு விளையாடு என்கிற பகுதியை தொடங்குகிறோம். அனைத்து மாணவ செல்வங்களும் இதனை திறம்பட பயன்படுத்தி கொள்ளுமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய நிகழ்ச்சிக்குள் போகும். தினந்தோறும் நாம் பார்க்கக்கூடிய பகுதி தமிழோடு விளையாடு அப்படிங்கிற பகுதி. இந்த தமிழோடு விளையாடுங்கிறது டிஎன்பிஎஸ்சி மட்டும் இல்லாமல் போட்டித் தேர்வுகள் எல்லாவற்றிற்கும், குறிப்பாக தமிழக மாணவர்கள் தமிழ் மாநிலத்தில் எந்த போட்டித் தேர்வை நம்ம அணுகுனாலும் தமிழ் என்பது ஒரு ஸ்கோரிங் ஏரியாவாகவோ அல்லது ஒரு தகுதி தேர்வு அடிப்படையிலேயோ தமிழ் என்பது கட்டாயமாக இருக்கிறது. அதனால் இந்த யூடியூப் சேனலில் தினந்தோறும் தமிழை பற்றிய ஏதேனும் ஒரு தகவலை மாணவர்களுக்கு பரிமாறணும் அப்படிங்கிற உயர்ந்த எண்ணத்தோடு இந்த பகுதியை நாம் தொடங்கி இருக்கிறோம். அன்பான மாணவர்கள் அனைவருமே இதனை அருமையாக பயன்படுத்தி கொள்ளலாம். சரிங்களா? வகுப்புக்குள்ளே போமா? பாருங்கள், தமிழோடு விளையாடு முதலாவதாக தொடங்கக்கூடியது வகுப்பு 1 இல்லையா? முதல் வகுப்பாக நம்ம எதை பார்க்குறோம் அப்படின்னா உலக தமிழ் மாநாடுகளை பார்க்குறோம். இல்லையா? முதல் வகுப்பாக நம்ம பார்க்கக்கூடியது உலகத்தமிழ் மாநாடுகள். இல்லையா? இதுவரைக்கும் எங்கெல்லாம் உலகத்தமிழ் மாநாடு நடந்திருக்கு? உலகத்தமிழ் மாநாடுகள் இதுவரை 10 மாநாடுகள் நடைபெற்றிருக்கிறது. 11வது மாநாடு வருகிற ஜூலை மாதம் 2023ஆம் ஆண்டு ஷார்ஜா என்ற பகுதியில் நடைபெற இருக்கிறது. இனிமேல் தான் அது நடக்க போகுது. இப்போ இதுவரைக்கும் நடந்த 10 மாநாடுகள் எதெல்லாம், அதில் குறிப்பாக தமிழகத்தில் என்னென்ன மாநாடுகள் நடந்துச்சு, ஸோ 10 மாநாடுகள் எங்கு நடைபெற்றது, எந்த ஆண்டு நடைபெற்றது, இதை நம்ம முழுவதுமாக பார்த்துட்டு இந்த மாநாடை எப்படி மனதில் பதிந்து கொள்ளலாம், எப்படி மனதில் நிறுத்தி வைக்கலாம் அப்படிங்கிறதையும் சேர்த்தே நம்ம பார்த்துறோம். ரைட்டுங்களா? இன்றைக்கான பகுதி இதுதான். ஸோ வகுப்பு 1 உலகத்தமிழ் மாநாடுகள். முதல் மாநாடு எங்கே நடந்துச்சுன்னா கோலாலம்பூர், மலேசியாவினுடைய தலைநகரமான கோலாலம்பூரில் நடந்துச்சு. 2வது மாநாடு சென்னை, தமிழகத்தில் முதல் மாநாடு என்று சொல்லக்கூடிய பகுதி சென்னை. 3வது மாநாடு பாரிஸ், பிரான்ஸ் நாட்டில் இருக்கக்கூடிய அதனுடைய தலைநகரமான பாரிஸ் நடைபெற்றது. 4வது மாநாடு இலங்கையினுடைய தலைநகரமான இலங்கையினுடைய பகுதியான யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றது. 5வது மாநாடு மதுரை, மீண்டும் தமிழகத்தில் நடைபெற்ற ஒரு அற்புதமான மாநாடு மதுரை. அடுத்ததாக 6வது மாநாடு மலேசியாவின் தலைநகர் கோலாலம்பூரில் மீண்டும் ஒரு முறை நடைபெறுகிறது. 7வது மாநாடு மொரீஷியஸ் நாட்டில் நடைபெற்றது. 8வது மாநாடு தஞ்சாவூர், தமிழகத்தில் மீண்டும் நடைபெற்ற 3வது மாநாடு இது. 9வது மாநாடு மீண்டும் 3வதாக மலேசியாவினுடைய தலைநகரமான கோலாலம்பூரில் நடைபெற்றது. 10வது மாநாடு அமெரிக்கா அதனுடைய மாகாணங்களில் ஒன்றான சிகாகோவில் நடைபெற்றது. 11வது மாநாடு நாம் சொன்ன மாதிரி ஷார்ஜாவில் ஜூலை 2023 நடைபெற இருக்கிறது. சரிங்களா? ஸோ அப்போ முதல் மாநாட்டிலேருந்து பாருங்கள், முதல் மாநாடு மலேசியா கோலாலம்பூர், 2வது மாநாடு சென்னை, 3வது மாநாடு பாரிஸ், 4வது மாநாடு யாழ்ப்பாணம், 5வது மாநாடு மதுரை, 6வது மாநாடு மீண்டும் கோலாலம்பூர், 7வது மொரீஷியஸ், 8வது தஞ்சாவூர், 9வது மாநாடு கோலாலம்பூர், 10 சிகாகோ. இந்த 10 மாநாடுகள் நடைபெற்ற வருடங்கள். இந்த 10 மாநாடுகளை எப்படி நினைவு வச்சுக்கலாம்? ஒரு சின்ன கதையோடு நினைவு வச்சுக்கிடுவோமா? ஒரு சின்ன கதை. என்ன கதைன்னு பாருங்கள். கோலாலம்பூர் இதுலேருந்து ஆரம்பிக்கிறேன். கோவிலுக்கு சென்ற பாட்டியை, முதல்ல கோவில் அப்படிங்கிறது ஆரம்பிக்கிறேன். கதையை நல்லா கவனிச்சுக்கோங்க. கோவிலுக்கு சென்ற பாட்டியை யாராவது மறித்தால் கோவிலில் மொட்டை போட்டு தண்டிக்கப்பட்டு கோவிலில் சிறை வைக்கப்படுவார். கதை புரிஞ்சுதா? கோவிலுக்கு சென்ற பாட்டியை யாராவது மறித்தால் கோவிலில் மொட்டை போட்டு தண்டிக்கப்பட்டு கோவிலில் சிறை வைக்கப்படுவார். இதுதான் கதை. கோவிலுக்கு சென்ற பாட்டியை யாராவது மறித்தால் கோவிலில்
மொட்டை போட்டு தண்டிக்கப்படுவர். மீண்டும் கோவிலில் சிறை வைக்கப்படுவர். அவ்வளோதாங்க, எளிமையாக 10 மாநாடையும் நீங்கள் மறக்கவே மறக்காத வாழ்க்கையில். கோவிலுக்கு சென்ற பாட்டியை யாராவது மறித்தால் கோவிலில் மொட்டை போட்டு தண்டிக்கப்பட்டு கோவிலில் சிறை வைக்கப்படுவர். 10 மாநாடுகள். கோலாலம்பூரில் தொடங்குகிறோம், அடுத்து சென்னை, அடுத்து பாரிஸ், அடுத்து யாழ்ப்பாணம், அடுத்து மதுரை, அடுத்து கோலாலம்பூர், மொரீஷியஸ், தஞ்சாவூர், கோலாலம்பூர், சிகாகோ. ரைட்டுங்களா? இயர்ஸ் மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுருந்தா போதும். இயர்ஸ் மட்டும் நம்ம படித்தா போதும். 66 தொடங்கக்கூடியது. 1966 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் இந்த மாநாட்டை நடத்துவாங்க. இந்த மாநாட்டை நடத்தக்கூடிய அமைப்பு உலக தமிழ் ஆராய்ச்சி மன்றம். புதுடெல்லியில் தான் இதனுடைய தலைமையக பகுதி அமைந்திருக்கிறது. 1964 இந்த உலக தமிழ் ஆராய்ச்சி மன்றம் தொடங்கப்பட்டு முதல் மாநாடு 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும். 66 ஒரு மாநாடு, 68 ஒரு மாநாடு, 70 ஒரு மாநாடு. 70 மாநாடு முடிஞ்சோடனே 72 இலங்கையில் நடத்தலான்னு முடிவெடுக்கிறாங்க. இலங்கை அரசாங்கம் அதுக்கு அனுமதி கொடுக்கல. அதுக்கப்புறம் மிகுந்த போராட்டத்துக்கு அப்புறமா 74 யாழ்ப்பாணத்தில் நடத்துகிறதா முடிவெடுக்கப்பட்டு யாழ்ப்பாணத்தில் நடத்தினாங்க. அந்த மாநாடு மிகப்பெரிய கலவரத்தில் முடிஞ்சது. 9 தமிழர்கள் கொல்லப்பட்டாங்க. ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்வாக அது நடைபெற்றது. அப்புறமா மிக நீண்ட நெடிய காலத்திற்கு அப்புறமா புரட்சித் தலைவர் மக்கள் திலகம் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் நான் இந்த மாநாடு நடத்துகிறேன்னு சொல்லி 5வது மாநாடை 1981 மதுரையில் கூட்டினார். இந்த மாநாடு சிறப்பு வாய்ந்த மாநாடாக இருந்தது. இந்த மதுரை மாநாடு மிகவும் சிறப்பு வாய்ந்த மாநாடு. ஏன்னா தஞ்சாவூரில் தமிழ் பல்கலைக்கழகம் அதற்கு அடிக்கல் நாட்டப்பட்டது இந்த மாநாட்டில் தான். மதுரையில் தமிழ்ச்சங்கம் நிறுவுவதற்காக அடிக்கல் நாட்டப்பட்ட மாநாடு மதுரை மாநாடு. இதெல்லாம் சிறப்பு வாய்ந்தது. அடுத்தது 87 மிக நீண்ட நெடிய காலத்துக்கு அப்புறமா மீண்டும் கோலாலம்பூரில், அடுத்து 89 மொரீஷியஸ், மீண்டும் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தலைமையில் 1995 தஞ்சாவூரில் மிகச்சிறப்பானது ஒரு மாநாடை செல்வி ஜெயலலிதா அவர்கள் நடத்தி காமிச்சாங்க, தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர். அடுத்ததாக 2015 மிக நீண்ட நெடிய காலம் 20 ஆண்டுகளுக்கு பிறகு கோலாலம்பூர் மலேசியாவில் மீண்டும் 2015 கூடியிருக்காங்க. 2019 அமெரிக்காவினுடைய பகுதியான சிகாகோவில் இந்த மாநாடு நடந்திருக்கு. அதுக்கப்புறமா அந்த மாநாடை நடத்துறதுக்கு நாம் முனைப்பு காமிச்சோம். நம்முடைய தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் மிக சீரிய முயற்சி எடுத்து இந்த மாநாடை நடத்திடணும் தமிழ்நாட்டில்னு நினச்சாங்க. ஆனால் அதற்கான வாய்ப்பு நம்ம கை நழுவி போயிட்டு ஷார்ஜாவில் 2023 நடக்கிறதா உலக தமிழ் ஆராய்ச்சி மன்றம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் 11வது மாநாடு ஷார்ஜாவில் நடக்க இருக்குது. சரிங்களா? இன்றைய தகவல் இதுதான் மாணவர்களே. இன்றைக்கு நம்ம படித்த தகவல் இது. உலக தமிழ் மாநாடுகள் என்றும் நம் மனதில் நிற்கக்கூடிய வகையில் எளிமையான வகையில் இந்த மாநாட்டை படிச்சிருக்கிறோம். சென்னையில் 1968 ஆண்டு நடைபெற்றிருக்கு. பேரறிஞர் அண்ணாவுடைய முதலமைச்சராக பணியாற்றி கொண்டிருந்த காலகட்டத்தில் நடந்துச்சு. மீண்டும் 1981 5வது உலக தமிழ் மாநாடு மதுரையில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தலைமையில் நடைபெற்றிருக்கு. அடுத்ததாக 1995 தஞ்சாவூரில் தமிழகத்தினுடைய முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தலைமையில் 1995 ஆண்டு மாநாடு தமிழகத்தில் நடந்திருக்கு. அப்போது 2வது மாநாடு, 5வது மாநாடு, 8வது மாநாடு, இவை 3ம் தமிழகத்தில் நடைபெற்ற மாநாடுகள். குறிப்பாக தமிழகத்தில் நடைபெற்ற மாநாடுகள் கேட்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இன்றைய காலகட்டத்தில் பேரறிஞர் அண்ணாவுடைய மாநாடு கேட்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. தோழர்களே, இதே போல் அன்றாடம் தினந்தோறும் நாம் என்ன செய்ய போகிறோம், இந்த மாதிரியான பகுதிகளை நம்ம பார்க்க போகிறோம். தமிழோடு விளையாடுங்கிற பகுதியில் இந்த மாதிரியான டெய்லி அப்டேட்டை அவங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க. இந்த தமிழோடு விளையாடும் பகுதிகளை மாணவர்கள் அனைவரும் தொடர்ந்து பார்க்குமாறு வலியுறுத்தி கொண்டு இந்த நிகழ்ச்சியை இத்தோடு முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.